ஹாரர் மூவி லவ்வர்களுக்காகவே ஒரு ஹாரர் மூவி செம்மையாக வந்திருக்குங்க. அதுவும் நம்ம ஆதி நடிப்பில் வந்திருக்குங்க. படம் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4th ஃப்ளோர். இந்த படத்தில் நம்ம ஆரி, தலைவாசல் விஜய், சுப்பிரமணிய சிவா, பவித்ரா, தீப்ஷிஷா இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. இந்த படம் முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாரர் லவ் ஆக்ஷன் அந்த டைப்பில் நம்ம டைரக்டர் எடுத்திருக்காருங்க. தலைப்பிலேயே உங்களுக்கு தெரியும் 4th ஃப்ளோரு, அப்போ 4வது ஃப்ளோரில் எது நடந்திருக்கு அப்படின்றதாங்க கதையே. நம்ம சென்னை ஐடியில் வேலை செய்கிறார் நம்ம ஆறு ஹீரோ. அவருக்கு அந்த கம்பெனி ஒதுக்கி இருக்கிற ஒரு போர்ஷனில் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருக்காரு. அது பேர் தான் 4th ஃப்ளோர். அங்கே அவர் தங்கியிருக்கிறப்ப கூட தங்கியிருக்கிற அந்த 4th ஃப்ளோரில் சில பேர் அவரோட முன்னாள் காதலியே தேடி வராரு. அங்கே சில அமானுஷ்ய விஷயங்கள் நடக்குது. அது இவருக்கு கனவு மூலியமாக சில விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அவர் பார்த்து சில நபர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க திடீர்னு காணாமல் போனாங்க. அவங்க எல்லாமே அடுக்குமாடி குடியிருப்பில் கொலை செஞ்சவங்க அப்படின்றது ஆரிக்கு தெரிய வருதுங்க. அவங்கெல்லாம் எப்படி செத்தாங்க, அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் என்ன பிரச்சனை, அங்கே இருந்த ஆரியோட காதலிக்கு என்ன ஆணுச்சு அப்படின்னு மர்மங்களை அந்த நம்ம ஹீரோ ஆரி கண்டுபிடிச்சாரா இல்லையா, இது தாங்க 4th ஃப்ளோரோட கதையே. இந்த கதை வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ஸ்டார்ட் ஆகிறப்பவே தன்னோட காதலியை தேடுற காதலன்ற மாதிரி போகுங்க. அதுக்கப்புறமேட்டு சில கனவுகள் வந்து அவரை மிரட்டும், ஒரு அமானுஷ்ய மாதிரி கனவுகள் வரும். அதில் வந்து அவருக்கு சில ஐடியாஸ் கொடுத்துட்டு போவாங்க. நிறைய பேர்த்த கொல்லுவார் வில்லன். அதில் பேயானவங்க தான் நம்ம ஆரியோட கண்ணுக்கு தெரிவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அந்த நிலப்பிரச்சனை, அரசியல்வாதி, தாதாக்கள், பணத்தாசை பிடிச்சவங்களோட அந்த லேயரில் இந்த கதையை எடுத்திருக்காரு நம்ம டைரக்டருங்க. ஃபுல்லாக அடுக்குமாடி குடியிருப்புங்க நம்ம ஆரி கண்டுபிடிக்கிறது, அதில் பேய்கள் என்ன நடக்குது, காட்சி ஃபுல்லாகவே அதை சுற்றி தான் நகருமே. அதாவது இது படம் வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க நம்மளோட தமிழ் சினிமா. பட் இன்னமும் அந்த ஒரு பேய் கதை வந்து ஒரு ஜேர்னலே எடுத்துகிட்ருக்காங்க. இதுவும் அதே மாதிரி ஜேர்னலில் தாங்க இருக்குது. இந்த படத்தில் நம்ம ஆரி தான் மேக்ஸிமம் நிறையா நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஆரியோட நண்பராக ஒரு கதிர் வந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பக்கத்து வீட்டுக்காரராக ஒரு பெரியவர் நடிச்சிருப்பார். அவர் பயங்கரமாகவே நடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை நட்சத்திரம் அதில் நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டரும் நம்ம எல்லாரோட மனசுலையுமே நின்றுவாங்க. இந்த 2 கேரக்டருமே இந்த படத்தில் மெயினாக. நம்ம வில்லனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப்பிரமணிய சிவா வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு 2-3 சீன் தான் வருவார். 2வது ஹாஃபில் வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பாருங்க. அவர் தான் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பார் 2வது ஹாஃபில். அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளராக நம்ம தலைவாசல் விஜயும் அவர் பங்குக்கு அவர் நடிச்சிட்டு போயிருப்பாருங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குடியிருப்பில் என்ன மர்மம் நடந்துச்சு, இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் நிலவரம் என்ன, எதனால் அவங்க கொலை செஞ்சாங்க, அந்த கொலைக்கு சொன்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தமாகவே இருக்கும் படத்தில். கண்டிப்பாக பேய் கதையில் கொஞ்சம் காதல், சஸ்பென்ஸ், ஆக்ஷன் கலந்து நம்ம இயக்குனர் வந்து பயங்கரமாக எடுத்திருக்காரு. நம்ம ஆரியை துரத்துகிற கனவு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ரொம்ப பயமாகவே இருக்கும். பட் பேய் கதைன்றப்ப பேயோட அமானுஷ்யங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும் இந்த படத்தில். மற்றபடி ஆக்ஷன்ஸு, லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே பக்காவாக வந்திருக்குங்க. இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.